मंगलम भगवान वीरो मंगलम गौतमो गणी मंगलम कुंद कुंदार्यो जैन धर्मोस्तु मंगलम जैन धर्मोस्तु मंगलम। வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். இப்போ சாமி சாப்பிட மட்டும் இப்போ போலி விட போகிறாங்க. கேட்குறவங்க கேட்கலாம். உங்களுடைய முழு ஒத்துழைப்போடு தான் இதை நடத்தணும். அமைதி காக்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போது அண்ணன் சிவகுமார் அவர்கள் இப்போது பேசுவார். आदिनाथ भगवान की जय, चंद्र प्रभु भगवान की जय, महावीर भगवान की जय। நாம இந்த விழாவை சுருக்கமாக செய்யணும். பெரும் நோய் தொற்று காரணத்தால் நம்ம கோயிலே விழாவை செய்ய போகிறோம். அதுக்கு 9 ஏலங்கள் இருக்குது. இந்த திருவிழாவுக்கு 4 பூஜைக்கு ஏற்கனவே வழக்கம் போல செய்கிறது அது இருக்குது. இப்போ நம்ம ஏலம் விட போகிறோம். முதலாவதாக திருவிழாக்காக பகவான் ஸ்தாபனை. திருவிழா அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அதில் பகவான் ஸ்தாபனை செய்வது அதுக்கான ஏலம் விட போகிறோம். முதலாவதாக ஜனாலயத்தின் சார்பாக 101 ரூபாய், 501 ரூபாய். பகவான் ஸ்தாபனை செய்வதற்காக 501 ரூபாய், 501 ரூபாய், 501 ரூபாய். பகவான் ஸ்தாபனை. கோயிலுக்கு மேல் வளாகத்தில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க எல்லாரும் ஜனாலயத்து அருகே வந்துருங்க. திருவிழாவுக்கான ஏலம் விடப்படுகிறது. ஏலம் எடுத்து மகிழுங்கள், புண்ணியத்தினை பெறுங்கள். 501 ரூபாய். பகவான் ஸ்தாபனை 501 ரூபாய், 601 ரூபாய், 601 ரூபாய். பகவான் ஸ்தாபனை 601 ரூபாய். யார் வேணாலும் கேளுங்க. 601 ரூபாய். பகவான் ஸ்தாபனை செய்வதற்காக முதலாவது ஏலம். பகவான் ஸ்தாபனை 601 ரூபாய். பகவான் ஸ்தாபனை முதல் ஏலம் 601 ரூபாய். இதுதான் ஆரம்பமே. பகவான் ஸ்தாபனை ஃபர்ஸ்ட் இதுதான் ஆரம்பம். 601 ரூபாய், 601 ரூபாய், 701 ரூபாய், 701 ரூபாய். பகவான் ஸ்தாபனை செய்வதற்காக 701 ரூபாய். பகவான் ஸ்தாபனை செய்வதற்காக 701 ரூபாய். 701, 1001 ரூபாய். ஆதிநாத பகவானுக்கு, சந்திர பிரபு பகவானுக்கு, மகாவீர பகவானுக்கு 1001 ரூபாய். 1001 ரூபாய். பகவான் ஸ்தாபனை செய்வதற்காக 1001 ரூபாய். 1001, 1001 ரூபாய். 1001 ரூபாய். பகவான் ஸ்தாபனை செய்வதற்காக 1001 ரூபாய். யார் வேணாலும் கேட்கலாம். கேட்கிறவங்க கேளுங்க. 1001 ரூபாய். பகவான் ஸ்தாபனை செய்வதற்காக சாந்தகுமார் அவர்கள் சுரன் ஜுவல்லரி எம்டி சாந்தகுமார் அவர்கள் மல்லிகா 1501 கம்மியா இருக்குது. தொகை கொஞ்சம் ஜாஸ்தி கேளுங்க. 1501, 1501 ரூபாய். தொகை ரொம்ப கம்மியா இருக்குது. எம்டி ரொம்ப கம்மியா இருக்குது. 1501 ரூபாய். 1601 ரூபாய். 1601 ரூபாய். 1601, 1601 ரூபாய். சார் நீங்களா
1601 2000 ரூபாய் கேட்டு போறது ஆதிநாத பகவானுக்கு சந்திர பிரபு பகவானுக்கு மகாவீர பகவானுக்கு 1501 ரூபாய் 1601 ரூபாய் 1601 1701 ரூபாய் 1701 ரூபாய் 2001 ரூபாய் 2001 ஆதிநாத பகவானுக்கு சந்திர பிரபு பகவானுக்கு மகாவீர பகவானுக்கு 2001 ரூபாய் 2001 ரூபாய் 2001 2101 ரூபாய் 2101 ரூபாய் 2501 ஆதிநாத பகவானுக்கு சந்திர பிரபு பகவானுக்கு மகாவீர பகவானுக்கு 2501 ரூபாய் 2501 2501 2601 கோயிலுக்கு வருவாயில ரொம்ப வந்துருக்கு. நீங்க கொடுக்கிறது பெரும் சேவை. தங்கள் இரு கைகளால் சாமம் செய்ய இந்த சாப்பனை சந்திர பகவான் ஜனாலயத்தில் கிடைப்பது மிக அரிது. அவங்க குறிப்பிட்ட அப்பாண்டனை 2700 3001 அடுத்தது யாரு 3001 ஒரு தரம் 3001 ரெண்டு தரம் விட்டுறப்புறம் 3001 மூணு தரம் திரு ஜெயக்குமார் ஜெயின் அவர்கள் ஆதம்பாக்கம் 3001 ரூபாய் கொடுத்து அடுத்து ஸ்தாபனை செய்த பிறகு வலது பக்க சாமரை 101 ரூபாய் வலது பக்க சாமரை 101 ரூபாய் 1001 ரூபாய் நிர்வாகம் சார்பாக 1001 ரூபாய் 1001 ரூபாய். இந்த நேரம் நீங்க செய்யக்கூடிய இந்த நன்கொடையானது பெரும் பேரை பெறுகிறது. சிறப்புடையதாக அமையும். 1101 1101 ரூபாய் 1101 எதிர்பார்க்கிறோம் 1101 ரூபாய் 1101 ரூபாய் 1101 ரூபாய் ஒரு தரம் 1101 ரூபாய் ரெண்டு தரம் 1101 ரூபாய் மூணு தரம் அப்பாண்டை ஜெயின் அவர்கள் பொறுப்புப்பேட்டை இருக்காங்க. நன்றி தெரிவித்துக் கொள்வோம். குங்குமம் அப்பாண்டை அவர்கள் நல்லா இருக்காங்க. இப்போ அடுத்தது இடது பக்க சாமரை 1101 விட்டுறா ஓட்டை பகவான் ஸ்தாபனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அந்த திருவிழாவுக்கு ஆரத்தி 1001 ரூபாய் முதல் ஆரத்தி. இதுதான் முதல் ஆரத்தி. ஆனா முதல் ஆரத்தி ஒண்ணுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசி ஆரத்தி வச்சிருக்கேன். கடைசி ஆரத்தி இருக்கு அபிஷேகம் கடைசி ஆரத்தி கீழே முதல் தீபாரதனை இருக்கு 1001 ரூபாய் 1001 பகவான் ஸ்தாபனை செய்த உடனே தீபாரதி முதல் தீபாரதி 1001 ரூபாய் 1001 ரூபாய்
1501 ரூபாய் 1501 ரூபாய் आदिनाथ भगवान की चंद्र प्रभु भगवान की महावीर भगवान की 1501 ரூபாய் 1501 ரூபாய் ஒரு தரம் சாந்தகுமார் இதோட திருவிழாவுக்கான ஏலம் முடியுது அடுத்தது பூஜை செய்யறதுக்கான ஏலம் 5 இருக்குது இது திருவிழாவுக்கானது இதோட முடிஞ்சிடுது தீபாரதியோட இது முடியுது ஜெயபால் பண்டிட் ஜெயபால் அவர்கள் 1501 ரூபாய் கொடுத்து ஏலம் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் எதுக்கு கோயிலுக்கு தானே கொடுக்குறோம் கை தட்டணும் இந்த விழா இந்த திருவிழாவானது முடிஞ்ச உடனே பகவான் ஸ்தாபனை செய்து அபிஷேகம் ஜலாபிஷேகம் முதல் அபிஷேகம் ஜலாபிஷேகம் 1001 ரூபாய் 1001 முதல் அபிஷேகம் பகவானுக்கு முதல் அபிஷேகம் ஜலாபிஷேகம் 1001 ரூபாய் 1501 ரூபாய் 1501 ரூபாய் 1501 ரூபாய் எப்படி பூஜை வச்சு 1501 1501 ரூபாய் ஒரு தரம் 1501 ரூபாய் ரெண்டு தரம் விட்டுற போற 1501 ரூபாய் மூணு தரம் திரு சாந்தகுமார் அவர்கள் சௌகர்பேட் குடும்பத்தினர் ஏலம் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் இல்ல 1501 ஜெயக்குமாருக்கே எழுதுருங்க சரி ஜெயக்குமாருக்கே எழுதிருங்க முடிச்சலாமா நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சரி 1501 ரூபாய் பாலாபிஷேகம் திரு ஜெயக்குமார் அவர்கள் குடும்பத்தினர் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் 1001 ரூபாய் பகவானுக்கு கண்டாபிஷேகம் செய்ய 1101 ரூபாய் கொடுத்து திரு எறும்பூர் சாந்தராஜ் அவர்கள் ஏலம் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் லேடிஸ் யாரெல்லாம் எடுக்கிறவங்க அது கூட இருக்கு ஏலம் இருக்கு சாந்திதாரா 1001 ரூபாய் 1001 ரூபாய் பகவானுக்கு சாந்திதாரா செய்வதற்கு 1001 ரூபாய் 1101 ரூபாய் 1101 ரூபாய் 1101 ரூபாய் பகவானுக்கு சாந்திதாரா செய்வதற்காக 1101 ரூபாய் 1101 ரூபாய் ரெண்டு தரம் 1101 ரூபாய் மூன்று தரம் விஜய் திவிட்டன் அவர்கள் 1101 ரூபாய் கொடுத்து ஏலம் எடுத்திருக்காங்க அவங்க குடும்பத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அடுத்தது கடைசி திருவிழா முடிஞ்சு அபிஷேகம் எல்லாமே முடிஞ்சு கடைசி ஆரத்தி 1001 ரூபாய் 1101 ரூபாய் 1101 அது நான் ஒரு லேடிஸ்க்காக கேட்டுக்கிறேன் அருணாவுக்காக 1101 ரூபாய் 1101 501 கேட்டுட்டாமா ஒரே அடியா முடிச்சிடலாம் 1501 ரூபாய் 1501 ரூபாய் யுவராஜ் அருணா 1501 ரூபாய் 1501 ரூபாய் தீபாரதி ஒரு தரம் ரெண்டு தரம் என்ன லேடிஸ் கேட்கறவங்க வந்தா கேட்கட்டும் மூணு தரம் யுவராஜ் அருணா அவர்கள் குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் உன்னை பார்த்த மாதிரி எப்ப